கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாடலாம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்தவனா, பல நாட்களாய் நான் அலைந்தே அந்த பார சிலுவையிலே எந்தன் பாரங்கள் சுமந்தவரே. பாவபாரம் நிறைந்தவனா, பல நாட்களாய் நான் அலைந்தே அந்த பார சிலுவையிலே எந்தன் பாரங்கள் சுமந்தவரா. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுவே, எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே. நல்ல பிதாவே, உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களுக்கு உண்டாகிற எல்லா பாரங்கள், எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள் தகப்பனே அப்பா, பாவத்தின் நிமித்தம் எங்களுக்கு உண்டாகிற வேதனைகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. நீர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே கிருபையாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி எங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை தொடர்ந்து எங்களை சூழ்ந்து நடத்தட்டும். நீர் காத்தருளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலையும் கூட நம்ம வேத வசனத்தை தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 32ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும்போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் என்கிற ஒரு காரியம் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய இந்த உலக ஓட்டத்தில் நம்ம வாழும்போது இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கையில் விடப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே பாவம் மிக வேகமாய் பரவி உலகத்தில் உள்ள எல்லா மனிதனையும் அது இன்றைக்கு கேடான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பாவம் ஆதாமின் மூலமாக உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள் என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் என்கிறது இருக்கிறது. நீங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவம் என்கிற விஷயம் எல்லா மனிதனையும் இன்றைக்கு பிடித்திருக்கிறது. ஒருத்தன் பாவம் இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் தன்னை வஞ்சிக்கிறான், தேவனை ஏமாற்றுகிறான்னு அர்த்தம். அப்போ எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கிறது.
அப்படியானால் அந்த பாவத்திலிருந்து அந்த பாவத்திற்கு ஒரு விளைவும் இருக்கிறது. 2 வசனத்தில் நான் அந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசித்த இந்த வசனத்தில் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ பாவத்திற்கு ஒரு தோஷம் இருக்கிறது, அந்த பாவத்துக்கு ஒரு விளைவு இருக்கிறது. அதனுடைய பின் விளைவை தான் அங்கே பாவத்தின் தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் என்றால் அந்த பாவத்துக்கு ஒரு பின் விளைவு, அது அவங்க குடும்பத்தை, அவங்க பிள்ளைகளை, சந்ததிகளை எல்லாமே பாதிக்கிறது என்பது தான் வேதத்தினுடைய போதனையாக இருக்கிறது. கர்த்தர் தான் சொல்கிறார். அப்போ பாவம் ஒரு மனுஷனை பாதிக்கிறது. பாவம் செய்யும்போது அது அவனுக்கு சந்தோஷமாக தெரிஞ்சாலும் அவனுடைய விளைவு அவனுக்கு வேதனையை, பல மடங்கு வேதனையை கொண்டு வரும். பாவ சந்தோஷம் என்பது அற்பமாய் கொஞ்ச நேரத்துக்காக மாத்திரம் உள்ளது. ஆனால் அதனுடைய பின்விளைவாகிய வேதனை என்பது நீண்ட காலம் சில நேரம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. எனவே இந்த நாட்களில் அந்த பாவத்திலிருந்து எப்படி நம்ம விடுதலை பெறுவது? அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு அழகான ஆலோசனை நமக்கு சொல்கிறார். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவேன். நம்முடைய பாவத்தை மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் சொல்லுவது தான் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு வழி. நீங்கள் பாவம் செய்யாமல் என்கிட்ட வாங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. நீ பாவியாக இருந்தாலும் கூட என்னிடத்தில் வந்து உன் பாவத்தை மறைக்காமல் அதை என்ன செய்யணுமோ அறிக்கையிடணும், அல்லது பாவத்தை தேவனுக்கு அறிவிக்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து பாருங்கள், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். அப்படி செய்யும்போது தான் ஆண்டவர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் என்று சொல்லப்பட்டது. அப்போ நம்முடைய பாவத்தை நம்ம தேவனிடத்தில் அறிக்கை செய்யும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்தை மறைக்கிறது தவறு. செய்த தவறை நாம் மறைக்கிறோம் என்றால் அது இன்னொரு தவறாக மாறுகிறது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? தேவனுக்கு தெரியும் நம்மகிட்ட பாவம் இருக்கிறது என்று. காரணம், தேவன் எல்லாவரையும் பார்க்குறார். அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை. அவருக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது. தேவனுக்கு மறைவாக எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம தேவனிடத்தில் போய் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் சொல்லி அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்பினா அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார். அந்த பாவத்தின் தோஷத்திலிருந்து நம்மளை விடுவிப்பார். பாவத்திற்கு இன்னொரு விளைவு கூட இருக்கிறது. நீங்கள் ரோமர்களின் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்துக்கு ஒரு தண்டனை, ஒரு இறுதி தீர்ப்பு இருக்கிறது, ஒரு தண்டனை இருக்கிறது. அது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மரணம் என்றால் நமக்கு சரீரத்தில் ஏற்படக்கூடிய மரணம் அல்ல, நித்திய காலமாக ஆத்துமா நரகத்துக்கு போகிறதை அந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. அப்படியானால் பாவம் கொடியது. அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடும், நம்ம சமாதானத்தை கெடுத்துரும், நம்முடைய சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கிரும், நம்முடைய நித்திய வாழ்வையும் அது நித்திய தண்டனைக்குள்ளே, நரகாக்கினிக்குள்ளே கொண்டு போய்விடும். எனவே நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டியது அவசியம். 1 யோவான் 1:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போய் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவத்தை தேவனிடத்தில் போய் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். எனவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தின் நிமித்தம் பல வேதனைகளை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி இயேசுவை பார்த்து, தகப்பனே என் பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கேட்டால், கர்த்தராகிய தேவன் உங்களுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்து, உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை இயேசுவுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் நிலை நிற்க பண்ணுவார். தாழ்த்துவோம், ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்வோம், விடுதலை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. பாவத்தின் நிமித்தம் மனம் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு ராஜாவே, உங்கள் பிள்ளையுடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கணும். ஆண்டவராக இயேசுடைய ரத்தம் எங்களுடைய பாவத்தை சுத்திகரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு பாவத்துக்கும் நாங்கள் உடன்பட்டு எங்கள் வாழ்க்கையில் வேதனைப்படாதபடி காத்துக்கொள்ளும். ஆமேன். ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து உங்கள் வாழ்வை சந்தோஷமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.